அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தாவிக எம்எல்ஏ மற்றும் செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் விபி பிரபு தொடர்ந்த தேர்தல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தற்பொழுது நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தேர்தல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் செங்கோட்டையன் 16,620 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் நல்ல சிவத்தை தோற்கடித்திருக்கார். செங்கோட்டையனின் இந்த வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் விபி பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இந்த கட்டத்தில் தள்ளுபடி செய்ய முடியாது எனவும் வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பதை முடிவு செய்த பிறகே தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். பின்னர் தேர்தல் வழக்கு குறித்து அமைச்சர் செங்கோட்டையன், தேர்தல் ஆணையம் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தாவிக எம்எல்ஏ மற்றும் செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுக வேட்பாளர் விபி பிரபு தொடர்ந்த தேர்தல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தற்பொழுது நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தேர்தல் வழக்கு தொடர்பாக அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் செங்கோட்டையன் 16,620 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் நல்ல சிவத்தை தோற்கடித்திருக்கார். செங்கோட்டையனின் இந்த வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் விபி பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமைச்சர் செங்கோட்டையன் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் இந்த கட்டத்தில் தள்ளுபடி செய்ய முடியாது எனவும் வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பதை முடிவு செய்த பிறகே தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். பின்னர் தேர்தல் வழக்கு குறித்து அமைச்சர் செங்கோட்டையன், தேர்தல் ஆணையம் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அஸ்வினி. கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி.